ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா விஷு கட்டை செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இது விஷு அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கு பச்சரிசியும் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 2ஆம் பால் இதை ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அடிப்பிடிக்காமல் இங்கே நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி வந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வெந்து கெட்டி ஆயிடுச்சு. இப்போ 1ஆம் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எரிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கெட்டியாகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துகிட்டு ஒரு நெய் தடவின தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த தட்டில் போட்டுட்டு நல்லா பரத்தி விட்டுக்கலாம். மாற்றிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி எடுக்கணும். இதை பரத்தி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதுக்குள்ளே சர்க்கரை பாகு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு விஷு கட்டை ஆறி இருக்கும். ஆறி வந்துடுச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சர்க்கரை பாகு அதில் சேர்த்துட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.